அன்று இரவு கஸ்தூரியும் வெகுநேரம் உறங்கவில்லை. மேற்கொண்டு என்ன செய்வது? தனக்குள்ளேயே எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று பங்களூர் தோழி நர்மதாவின் நினைவு வந்தது. பின்னர் தான் மனதில் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. விடியற்காலை வேளை உறக்கத்தின் மயக்கத்திலே ஆழ்ந்து போய்விட்டாள். பதற்றமாக விழித்து கொண்டு எழுந்தபோது பொழுது விடிந்து வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்து பரபரப்பாக வெளியே வந்தாள். சமையலறையில் வழக்கம்போல் மருமகள் வேலைகளை கவனித்து கொண்டிருப்பதைக் கண்டாள். முன்னறையின் நடுவே கிடந்த வட்டமேஜை மேல் ஒரு கடித துண்டு கண்ணாடி பேப்பர் வெயிட்டின் கீழ் காற்றில் சலசலத்தது. அவசரமாக பிரித்தாள். கம்பெனி விஷயமாக ஹைதராபாத்துக்கு 2 வாரம் போக வேண்டியதாயிருக்கிறது. ஆபீஸிலிருந்தே இரவு விமானத்தில் போய்விடுவதாக உத்தேசம். என் மனம் இருக்கும் நிலையில் நான் தனியாக இருப்பதுதான் உத்தமம் என்று நினைக்கிறேன். திரும்பி வரும்பொழுது வீட்டில் அந்த நிம்மதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கிளம்புகிறேன். ஹர்ஷன். தாய்க்கு மகன் அவசரத்தில் கிறுக்கி வைத்துட்டு போன கடித துண்டு அது. கோபத்துடன் அதை சுக்கலாக கிழித்து குப்பை கூடைக்குள் போட்டுவிட்டு அலுவலகத்துக்கு கிளம்ப ஆயத்தமானாள் கஸ்தூரி. மேஜை மீது தட்டில் இட்லியும் சாம்பாரும் பரிமாறிவிட்டு காஃபி டம்ளரை வைத்த அந்த பிஞ்சு விரல்களை பார்த்தபோது அவள் இதயத்தை யாரோ கசக்குவது போன்றதொரு துன்பம் ஏற்பட்டது. கண் இமைகளை சுட்ட நீரை சமாளித்து கொண்டாள். அன்பும் அடக்கமுமாக மாதங்கிக்கு கணவனாக வாழ ஹர்ஷனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஒதுங்கி போகிறானே, ஒளியட்டும். சிறு வயதிலேயே அனாதையாகி பல துன்பங்களை அனுபவித்துவிட்ட அந்த பெண் குழந்தைக்கு கஸ்தூரி தங்க இடம் அளித்து தாய்ப்பாசம் காட்டி அரவணைப்பதை கூட இந்த பாவி பயல் தடுக்கிறானே. அவள் மனம் தவியாக தவித்தது. புருஷன் வீட்டுக்கு போகிற மகளை பிரியவிருக்கும் பெற்ற தாயைப் போல கண் கலங்கினாள். மாதங்கியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு துயரவசப்பட்டு போனாள். ஸ்நானம் செய்த கூந்தலை கோடாளி முடிச்சிட்டு கொண்டு பளிச்சென்ற குங்கும பொட்டுடன் வீட்டில் வளைய வரும் அவளை இனி பார்க்க முடியுமா என்ற நினைவே அவளது அடிவயிற்றை பிசைந்தது. மாதங்கி, 2-3 நாள் பொறுத்து கொள்ளம்மா. உனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்கிறேன். எதுக்கும் நீ உன் சாமான்களை எடுத்து பெட்டியில் அடுக்கி வச்சுக்கோ. அள்ளித்தளித்த அவசர கோலம் போல நடந்த கல்யாணம் அவளுடையது. திருமணமான உடனேயே மாமியாருடன் புறப்பட்டு வந்து விட்டவள் பெரியம்மா சம்பிரதாயத்துக்கு கூட புக்ககத்தில் ஏற்றி வைக்க ஒரு காமாட்சி விளக்கோ பித்தளை தட்டோ ஒரு செம்பு கூட சீராக கொடுத்து உதவவில்லை. கல்யாண மண்டபத்துக்கு எடுத்து வந்த பெட்டியில் கொண்டு வந்திருந்தாலே ஒரு பட்டு சேலை, 2 நூல் சேலைகள், கொஞ்சம் உள் ஆடை, சோப்பு, சீப்பு, கண்ணாடி இவைதாம் அவள் கொணர்ந்த சொத்து. மற்றபடி மூக்கு காது யாவற்றிலும் கவரிங் உருப்படிகள். இவைகளை தயாராக எடுத்துக்கொள்ள எத்தனை நேரமாகும்? அத்தை, 10 நிமிஷத்தில் என் மூட்டையை கட்டி தயாராக்கிடுவேன். சோகத்துடன் மெல்லியதாக சிரித்தாள். அவள் சொல்ல நினைத்ததை கஸ்தூரி புரிந்து கொண்டு விட்டாள். நீ இங்கு வரும்போது ஒரு பெட்டியும் கொஞ்சம் துணிமணிகளுடன் வந்தவளாயிருக்கலாம். ஆனால் இங்கிருந்து நீ போகும்போது அப்படி உன்னை அனுப்புவதாக எனக்கு எண்ணமில்லை. கூரை சேலையிலிருந்து நான் நேத்து வரை உனக்கு வாங்கி தந்த அனைத்தையும் எடுத்து பெட்டியில் வச்சுக்க. நான் போட்ட நகைகள் எல்லாம் உன்னை சேர்ந்தவைதான். ஆனால் அதை எல்லாத்தையும் இங்கே உன் பேரில் வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சுட்டு சாவியை நீயே கவனமாக எடுத்து வச்சுக்கோ. நான் வேலைக்கு புறப்படும் முன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால இப்படி உட்காரு என்றாள் கஸ்தூரி. மாமியாரின் தாராளமான மனதை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தாள் அவள். கஸ்தூரியின் எதிரே கிடந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டு ஆவலுடன் அவள் முகத்தை பார்த்தாள். பெங்களூரிலே என் தோழி ஒருத்தி இருக்கா. விதவையானவள். குழந்தைகள் எதுவும் இல்லாத தனி மனுஷி. அவளைப் போல நானும் ஒண்டிக்கட்டையா இருந்திருக்கலாகாதா? இப்போ நினச்சி கொள்கிறேன். எத்தனையோ பிரச்சனை, இத்தனையும் சந்திச்சிருக்க வேண்டாம்னு அங்கலாய்க்கிறேன். அதை பற்றி இப்போ பேசி என்ன பயன்? அலுப்புடன் கஸ்தூரி தொடர்ந்தாள். மேலே நடக்க வேண்டியதே கவனிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னை உன் பெரியப்பா வீட்டுக்கு நான் எக்காரணம் கொண்டும் அனுப்ப போகிறதில்ல. நீயும் அங்கே போகக்கூடாது. அப்படி எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பாயா மாதங்கி? அத்தை, நீங்கள் என்னை எங்கே அனுப்பினாலும் போக தயார், சரிதானே? மெல்லிய குரலில் மேஜையை பார்த்தபடி சொன்னாள் மாதங்கி. அவளுக்கு அழுகை பொங்கி வந்தது. அவளது திருமணம் இப்படி ஒரு சிக்கலாக மாறும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. திருத்தணியில் அன்று காலை கொட்டு மேல கோஷத்திடையே ஹர்ஷன் அவள் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்த போது அந்த நினைப்பே இல்லை. சொர்க்க போகத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்ற கனவில் அல்லவா மிதந்தாள். என் தோழி நர்மதா தனி வீடு, சமையலுக்கு ஆள், கார் என்று வசதியாக வாழ்கிறாள். தன்னந்தனியாக இருக்கிறோமு என்ற குறை. அவள் தனிமையை போக்க துணையாக இருக்க உன்னை அவளிடம் அனுப்ப போறேன்.
ஆனால் உன்னால் ஆகப் போகும் சாப்பாடு மற்ற செலவுக்கு அவளுக்கு மாதா மாதம் பணம் அனுப்பிவிடுவேன். என்னதான் சிநேகிதமானாலும் நான் இதுபோல விஷயங்களில் மிகவும் கண்டிப்பும் கராருமாக இருப்பேன். கஸ்தூரி சற்று நிறுத்தினாள். மாதங்கி பதில் கூறவில்லை. ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறது போல கௌரவமாக ஒரு பெண்மணியோட பாதுகாப்பில் நீ இருப்பாய். அதே சமயம் நீ நாட்களை வீணே கழித்து கொண்டிருக்க போவதில்லை. எனக்கு கணவர் சாப்பாட்டுக்கு போதுமானது வச்சிட்டு தான் போயிருக்கார். இருந்தும் நான் ஏன் இன்னமும் வேலை செய்கிறேன் தெரியுமா? தனிமையின் துயரை மறக்கவும் சுதந்திரமான ஒரு உணர்வில் தன்னம்பிக்கையோடு வாழவும் தான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னம்பிக்கையும் சுதந்திர உணர்வும் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் கல்வி அறிவும் தேவைன்னு மேடைகளில் கூக்குரல் இடுகிறவள் நான். என் மருமகளுக்கு அவைகளை வழங்க நான் மறுத்தால் நியாயமாகுமா? நர்மதா கிட்ட டெலிஃபோனில் பேசி எல்லா ஏற்பாடும் செய்ய போறேன் மாதங்கி. அவள் மாமியாரின் பேச்சுக்கு தலையை அசைத்தபடி பொம்மையாக அமர்ந்திருந்தாள். நர்மதாவும் என்னை போல் கொள்கை உடையவள். அவள் உதவியுடன் நீ சந்தோஷமாக இரு. அருகில் இருக்கும் வேலைவாய்ப்பு பயிற்சி தரும் நிறுவனத்தில் சேர்ந்து கொள். டைப்பிங், செக்ரட்டரியல் கோர்ஸ் என்று உபயோகமானதாக படித்து பாஸ் செய்திடு. அதுக்காக தான் உன்னை அங்கு அனுப்புகிறேன். உனக்கும் ஹர்ஷனுக்கும் கடவுள் கிருபையால் இடையில் ஏற்பட்டிருக்கிற வீண் மனத்தாங்கள் இந்த பிரிவினால் மறைஞ்சு மனநெருக்கம் ஏற்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை ஒரே அடியா அதிகரித்து பிரிஞ்சு போக நேர்ந்தால் உன்னை காப்பாற்றி கொள்ள உன் கையில் ஒரு நல்ல தொழில் இருக்கு. பிழைத்து கொள்வாயின்னு நிம்மதியடைவேன். படபடவென்று பேசிய கஸ்தூரி மேலே பேச முடியாமல் சட்டனை எழுந்தாள். வாஷ் பேசன் அருகில் சென்று கையை கழுவினாள். மருமகள் பாராத சமயம் பார்த்து கண்களை அவசரமாக துடைத்து கொண்டாள். மீண்டும் திரும்பி வந்தவள் இந்த வீட்டு பொறுப்பு இன்னும் சில நாட்களுக்குத்தான். பிறகு நீ ஒரு சுதந்திர பறவை வரட்டுமா? துயருடன் சிரிக்க முயன்றபடி தன் பிரீப் கேஸை தானே தூக்கி கொண்டு வெளியேறினாள். அதற்கு பின்னர் கஸ்தூரி வேகமாக செயல்பட்டாள். ஒரு நாள் காலை அலுவலகத்துக்கு கிளம்பும்போது மருமகளையும் கூடவே காரில் அழைத்து சென்றாள். அருகிலிருந்து அவர்களது வங்கியில் மாதங்கியின் பேரில் ஒரு கணக்கை ஆரம்பித்து அதில் கணிசமான ஒரு தொகையை கட்டினாள். பாதுகாப்பு பெட்டகச்சாவி, பாஸ் புத்தகம் இரண்டையும் மருமகள் கையில் கொடுத்து வீட்டில் கொணர்ந்து விட்டுவிட்டு வேலைக்கு திரும்பினாள். அன்று காலை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் மாதங்கி பெங்களூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்தவளிடம் கஸ்தூரி தாழ்ந்த குரலில் சொன்னாள். உன் அவசர செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் உன் பேர்ல பேங்க்ல கட்டி வச்சிருக்கு. மாதம் தவறாமல் நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாதே. அடிக்கடி கடிதம் போடு. நீ அங்கே போய் சேர்ந்ததும் நர்மதா அம்மா உன்னிடம் ஒரு தடிமனான கடித உரையை தருவாள். அதை பிரித்து பார்த்துட்டு பத்திரமா வச்சுக்கோ. அத்தை கலவரத்துடன் விழித்தாள். அது என் அசல் நமது குடும்பத்து வக்கீல் கிட்ட இருக்கு. நர்மதா கொடுக்க போறது தகவல். உன் பார்வைக்கு வச்சுக்கொள்ள வேண்டியது. என் உயில் பிரகாரம் நம் வீட்டில் பாதி உன்னது. எனக்கு பின் பேங்கில் என் பேரில் இருக்கிற பணம், என் நகை எல்லாமே உன்னை சேரணும்னு எழுதி வச்சிருக்கேன். அத்தை எதுக்காக இப்படியெல்லாம்? மாதங்கியின் குரல் தழுத்தெடுத்தது. கையை நீட்டி மாமியாரின் கரத்தை ஆதரவுடன் தொட்டாள். என் மகன் எனக்கு தந்திருக்கிற அதிர்ச்சியின் துயரமே என்னை விழுங்கிடும்னு ஒரு திகில் ஏற்பட்டுச்சு. ஒரு சமயம் உன்னை திரும்ப பார்க்க முடியாமல் உடம்புக்கு வந்து நான் போயிட்டா அநியாயமா ஒரு பெண்ணை நிர்கதியாக்கி விட்ட பாவம் எனக்கு வரக்கூடாதுமா மாதங்கி. குழந்தை என்னை மன்னிச்சிடுமா? கஸ்தூரி கண் கலங்க மருமகளின் கரத்தை அழுத்தி பிடித்த பொழுது அத்தை என விம்மினாள் மாதங்கி. அதற்குள் வண்டி நகர துவங்கவே பிணைந்து கொண்ட கரங்கள் பிரிய வேண்டி வந்தன. பெரியம்மா சுமதியை தவிர யாருக்கும் மாதங்கியை சட்டென்று பிடித்துவிடும். வீட்டு மனிதர்களுடன் நட்பு கொண்டு கபடற்று உறவாடும் ஒரு சுபாவம் அவளுக்கு இயற்கையாகவே அமைந்து விட்டிருந்தது. வந்து சில நாட்களிலேயே நர்மதாவுக்கு அவளை மிகவும் பிடித்துவிட்டது. அல்சூர் சாலையில் சண்பக மரங்கள் தோட்டத்துக்குள்ளே அடங்கியிருந்த சின்னஞ்சிறு வீட்டில் சூழ்ந்து அவள் 2 வேலை ஆட்களுடன் தனியே வசித்து கொண்டிருந்தாள். உயரமும் பருமனுமான தோற்றம், சிவந்த மேனி, 60 வயதை எட்டிவிட்டது தெரியாத மிடுக்கு மேனி, அதட்டலான பேச்சு, நரை தெரியாத கருப்பு பூச்சில் கடைசி வரை வெட்டிவிடப்பட்டிருக்கும் அடர்ந்த முடி, கைவிரல்களில் நகப்பூச்சு, உதட்டில் அழுத்தமான சாயம், முகத்தில் மிதமான பவுடர் பூச்சு. தோற்றத்திலும் பேசும் தோரணையிலும் மாமியார் கஸ்தூரிக்கு முற்றிலும் மாறுபட்டவள். ஆனால் நெருங்கி பழகிய போது கஸ்தூரியின் காணப்பட்ட அதே அன்பும் பாசமும் பண்பும் தெரிந்தன. அதனால்தான் தோற்றத்திலே முற்றிலும் மாறுபட்ட இருவர் மனதால் ஒன்றுபட்டிருப்பதால் நெருங்கிய தோழிகளாக இருக்கின்றனர் போலும். மாதங்கி தனக்குள்ளே நர்மதாவை பற்றி கணிப்பு செய்து கொண்டாள். தன் பாதுகாப்பில் வந்து மாதங்கி தங்க தொடங்கிய சில நாட்களுக்கு பின்னர்
ஒரு நாள் காலை அவள் அந்த பெண்ணை தன் காரில் கூட அழைத்து சென்றாள். கங்கா காவேரி இன்ஸ்டிடியூட் என்னும் வேலைவாய்ப்பு பயிற்சி தரும் ஸ்தாபனத்தில் அவளை ஒரு மாணவியாக சேர்த்து விட்டாள். அந்த ஸ்தாபனத்தின் மூலம் பயிற்சி பெற்றவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் சட்டென்று வேலை கிடைத்துவிடும் என்றதொரு பெருமை அதற்கிருந்தது. அங்கே இடம் கிடைப்பதே சிரமமான காரியம். ஆனாலும் நர்மதா தனது செல்வாக்கை தெரிந்தவர்கள் மூலம் உபயோகித்து மாதங்கிக்கு அதில் இடம் பிடித்து கொடுத்து விட்டிருந்தாள். செக்ரட்டரியல் கோர்ஸ் என்னும் பகுதியில் மாதங்கி சேர்ந்து பயில தொடங்கிவிட்டிருந்தாள். நர்மதா மிகவும் வெளிப்படையாக பேசுகிறவள். முதல் நாள் கங்கா காவேரி இன்ஸ்டிடியூட்டுக்கு மாதங்கி கிளம்பியதும் தானே அழைத்து செல்ல முன்வந்தாள். காரில் முன் ஆசனத்தில் தன் அருகே உட்கார வைத்துக்கொண்டு தோட்டத்தில் இருந்தபடியே தான் செல்ல விரும்பியதை படபடவென்று பேச தொடங்கினாள். மாதங்கி, முதலில் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் உன்னை எவ்விதமான கட்டுப்பாடுகளுக்கும் உட்படுத்த மாட்டேன். நீ சுதந்திரமா எங்க வேணாம்னு போகலாம், வரலாம், யாருடனும் பழகலாம், பேசலாம். உனக்கு பூரண உரிமை உண்டு. ஆனால் நான் சொல்ல போறதை கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோ. இந்த ஊருக்காரங்க உங்க ஊருக்காரங்களை விட கொஞ்சம் முற்போக்கானவங்க. 10ஆம் பசலித்தனத்தை இந்த வட்டாரத்தில் நீ அதிகம் பார்க்க மாட்ட. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற இடம், நீ சேர்ந்திருக்கும் அந்த ஸ்தாபனம். உள்ளத்து உணர்வுகளை பூட்டி வைக்காமல் சகஜமாக சரளமாக எல்லோரிடமும் பேசுவாங்க, பழகுவாங்க. நீயும் அப்படி பழக தெரிஞ்சுக்கணும். தொட்டாச்சினிங்கி போல பயந்தவளாட்டும் நடந்துக்க கூடாது. வெளி உலகில் பல பேரோட பழக சந்தர்ப்பம் இருந்தும் தனது வரம்புக்குள்ளேயே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பழக தெரிஞ்சுக்கிற போதுதான் ஒரு பெண்ணை உண்மையான ஒழுக்கமுடையவன்னு சொல்ல முடியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லாததா ஒழுக்கமாக ஒரு பெண் இருப்பது உசத்தி அல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ நாளடைவில் கன்னடம் படிக்க, எழுத, பேச கத்துக்கணும். நான் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த காலத்தில் உன் மாமியாரை விட தமிழ் அதிகமாகவே படிக்க, பேச கத்துக்கொண்டிருந்தேன். அந்தந்த ஊர்க்காரங்க மொழியிலே பேச தெரியும் போதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நேசபாவம் நெருக்கமடைகிறது. புரிஞ்சுதா? நர்மதா ஒரே மூச்சாக பேசிவிட்டு உரத்த குரலில் சிரித்தாள். நர்மதாவின் யோசனைபடியே மாதங்கி மற்ற மாணவிகளுடன் நட்புரிமை பாராட்டி பழக தெரிந்து கொண்டாள். வீட்டு வேலைகளை மட்டுமே கவனித்து கொண்டு பெரியம்மாவுக்கு ஒரு எடுபிடி ஆளாக பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து பழையபடி மாணவியாக கவலையற்று சுதந்திரமாக வாழ நேர்ந்த அந்த புதிய அனுபவத்தை அவள் மிகவும் ரசித்தாள். மிக விரைவில் பெங்களூரில் அவர்கள் வசித்த பகுதியிலிருந்து பல தெருக்களை அவள் தெரிந்து கொண்டு விட்டிருந்தாள். நர்மதா வீட்டிலிருந்து பயிற்சி ஸ்தாபனத்துக்கு விரைவாக செல்ல எந்த தெருவுக்குள் நுழைந்தால் சீக்கிரம் போக முடியும் என்றெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருட்டாள். கோடை வெயிலில் தெரியாது குளுமையாக வீசிய காற்றில் சாலையோரத்தில் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் மரங்கள் அணி செய்யும் அழகை கண்டுகளித்தபடி மெல்ல நடந்து போய்விடுவது அவளுக்கு மிகவும் சுவையானதொரு அனுபவமாக இருந்தது. கல்வி நிறுவனத்தில் விரைவில் அவளுக்கு பல தோழிகள் சேர்ந்து விட்டன. சில மாணவர்களிடம் சகஜமாக பேச தெரிந்து கொண்டு விட்டிருந்தாள். நத்தையைப் போல உள்ளே இழுத்து நாணி கோணி கொள்ளாது நிமிர்ந்த முகத்துடன் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்களுடன் சரிக்கு சரியாக விவாதித்து பேசும் ஆற்றலை வளர்த்து கொண்டு விட்டாள். நெருங்கி பழகின மாணவிகளில் ஒருத்தி ஒரு நாள் அவளிடம் அந்த கேள்வியை கேட்டுவிட்டாள். உன் பெயருக்கு முன் ஸ்ரீமதின்னு இருக்கிறதே கவனிச்சேன். பிறகு கழுத்தை பார்த்தேன். தாளிச்சரடு தெரிந்தது. உன் கணவனை விட்டு இங்கே ஏன் படிக்க வந்த? உங்க சென்னையிலும் இந்த மாதிரி பல கல்வி நிறுவனங்கள் செயல்படுவதாக கேள்வி. ஓங்கி தலையில் யாரோ குட்டி விடுவதை போன்ற வேதனை மாதங்கிக்கு. நெருங்கி பழக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நர்மதா உபதேசித்திருந்தாள். எல்லோரிடமும் அவள் வாழ்க்கையின் விவகாரத்தை அப்பட்டமாக அவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லவில்லையே. இந்த நிறுவனத்தில் படிக்கணும்னு என் மாமியார் உத்தரவு. உன் கணவனை பிரிஞ்சு இருக்கியே, மனதுக்கு கஷ்டமாக இல்லையா? நெஞ்சை அடைத்த வேதனையை விழுங்கிக் கொண்டாள் மாதங்கி. அவர் வெளிநாடு போயிருக்கிறார். அதை மறக்கத்தான் இந்த ஏற்பாடு. சட்டென்று அந்த தோழியின் அருகிலிருந்து அப்பால் நழுவினாள். ஹர்ஷனின் நினைவு மனதிலே தோன்ற இடமின்றி வேலை பயிலும் முயற்சியில் நாட்கள் வேகமாக அகர்ந்து கொண்டிருந்தன. காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை தான் அவளது பயிற்சி. பற்பலதை எண்ணி மீதி பொழுதை அவள் மனக்குழப்பத்திலே கழிக்க அனுமதிப்பதில்லை. காலை வேளையில் தன்னுடன் அமர்ந்து காஃபி டிஷ் சாப்பிட்டு விட்டுதான் அவள் கங்கா காவேரிக்கு புறப்பட வேண்டும் என்றும் நிர்பந்தித்தாள். பகல் அவள் வீடு திரும்பும் வரை அவளுக்காக கூட சாப்பிடாமல் காத்திருந்தாள். பகல் உணவுக்கு பின்னர் தன்னுடன் அவளை இந்திரா நகரில் தான் வைத்து நடத்தி கொண்டிருந்த நர்மதா பொட்டிக் என்னும் பெண்கள்
ரெடிமேட் ஆடை கடைக்கு உதவி செய்ய கூடவே அழைத்து செல்வது வழக்கம். சனி ஞாயிறுகளில் கார் ஓட்டும் பள்ளியிலே கார் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பயிற்சியில் ஈடுபடுத்தினாள். இரவு உணவு பின் முன்னறையில் உட்கார்ந்து கொண்டு ஊர்க்கதையை பேசி பொழுதை கழித்துவிட்டுதான் உறங்கப் போவது வழக்கம். நாள் முழுவதையும் வேகமாக புதிய அனுபவங்களிலே கழித்த போதிலும் இரவில் தனிமையில் அவளுக்கு திடீரென்று புக்ககத்தின் நினைவு ஏற்படத்தான் செய்தது. மாமியாரின் கருணையினால் தானே அவளுக்கு இப்படிப்பட்ட கல்வி அனுபவமும் சுதந்திரமான சுகமானதொரு வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. கஸ்தூரியின் தாராள மனதை எண்ணி மனம் கசிந்தாள். ஹர்ஷனின் நினைவை எண்ண முயன்றும் மனதிலிருந்து ஒதுக்க முடியாது அவதிப்பட்டாள். பிறந்த நாள் அன்று கோவிலுக்கு கூட வந்தபோது அன்பாக பேச தெரிந்த அவனுக்கு திடீரென்று என்ன வந்துவிட்டது? அவளை அந்த வீட்டில் மறுபடியும் பார்க்க விரும்பாத அளவுக்கு துவேஷம் வர காரணம்? புரியாத அந்த புதிர் முள்ளாக மனதை நெருட, அதன் வேதனையை தாழாது இரவின் தனிமையில் தன் அறையில் தலையணை மீது முகத்தை பதித்தவாறு ஓசைப்படாது கண்ணீரை உகுந்தாள். அடிக்கடி அவள் கஸ்தூரிக்கு கடிதம் போட்டு கொண்டிருந்தாள். மாமியாரிடமிருந்து தவறாமல் பதில்கள் வந்து கொண்டிருந்தன. அவளது படிப்பை பற்றியும் உடம்பு சுகம் பற்றியும் அக்கறையாக விசாரித்து கேட்டறிந்தாள். தப்பி தவறி கூட தன் மகனை பற்றி ஒரு வரி கூட அவள் எழுதவில்லை. கணவனை பற்றி அறிய ஆவல் இருந்த போதிலும் கேட்டெழுத மாதங்கிக்கு துணிவு இருக்கவில்லை. இந்த நிலையில் 6 மாத காலம் ஓடி சென்று விட்டது. மாதங்கி வேகமாக டைப் படிக்கவும் தொலைபேசி தொகுதிகளை இயக்கவும் தெரிந்து கொண்டு விட்டாள். அலுவலகத்தில் காரியதரிசியாக பணிபுரிய வேண்டிய தகுதிகளை வேகமாக பயின்று கொண்டு விட்டாள். நர்மதா அம்மாளை காரில் இங்கும் அங்கும் அழைத்து செல்லும் அளவுக்கு கார் ஓட்டும் திறமையும் பெற்றுவிட்டாள். இன்னும் 2 மாத கால பயிற்சிக்கு பின்னர் தேர்வு. அதில் வெற்றி பெற்றுவிட்ட பின்னர் அவள் என்ன செய்ய போகிறாள்? உள்ளூர ஒரு கவலை அவளை மெல்ல அரிக்க தொடங்கியது. அச்சமயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டறையில் அவர்கள் இருவரும் காஃபி டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த சமயம் நர்மதா திடீரென்று ஆரம்பித்தாள். உன்னை ஒன்று கேட்கப் போகிறேன். மனம் விட்டு உண்மையை நீ சொல்லணும். கையில் பிடித்திருந்த காஃபி கோப்பையை திகைப்புடன் மேஜை மேல் வைத்துவிட்டு மாதங்கி குழப்பத்துடன் விழித்தாள். நீ உன் வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? சின்ன வயசு பெண், வெறும் பெயரளவில் நடந்த பொம்மை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன்னையே நீ பாழாக்கி கொள்ள முடியாதல்லவா? 10ஆம் பசலித்தனத்தை உதறிவிட்டு இந்த காலத்து பின்னாக நீ நினைக்கவும் செயல்படவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. மாதங்கி மெல்லிய குரலில் வியப்புடன் கேட்டாள். அந்த காலத்தில் நான் பார்த்த நாடகத்தில் ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருது. கழுத்தில் விழுந்த மாலையை களைச்ச முடியலைன்னு கோவலன் கலங்கி கொண்டு பாடுவான். அதுபோல் உன் கழுத்தில் விழுந்த மாலைக்கு தனிமையானதொரு மகிமை ஏதாவது ஏற்பட்டு விட்டதா என்ன? வற்புறுத்தலுக்கு இணங்கி உன் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டு கோலை போல் ஒதுங்கி கொண்டு விட்ட ஹர்ஷனையே நீ நினைச்சு கொண்டு ஏன் கலங்கணும்? கழுத்தில் விழுந்த மாலையை களைச்சி தூர வைக்க முடியும்னு நீ ஏன் நினைச்சி வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க கூடாது? அம்மா. மாதங்கி வியப்பும் துயரமுமாக அவளை நிமிர்ந்து பார்த்தாள். 1 வருஷ காலம் நீயும் ஹர்ஷனும் பிரிஞ்சு இருந்துட்டு இருவரும் மனம் ஒப்பினால் எந்தவித சிக்கலுமின்றி விவாகரத்து செய்து கொள்ள முடியும். உன் அழகுக்கும் உன் படிப்புக்கும் உன் குணத்துக்கும் வேற நல்லவனாக ஒரு கணவன் கிடைப்பான். வற்புறுத்தலில் இணைந்த கல்யாணத்திலே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீடித்து அந்த துன்பத்தில் உழவ வேண்டிய அவசியமில்லை. விடுதலை பெற்றுக்கொள்ள உரிமை இருக்கு. புரிஞ்சுதா? விவாகரத்து பற்றி நர்மதா ஏன் திடீரென்று பேசுகிறாள்? மாமியார் கஸ்தூரி எடுத்து விட்டிருக்கும் முடிவா? நேரிடையாக தன் கடிதத்தில் அவளுக்கு எழுத அஞ்சு கொண்டு தோழி மூலம் இப்படி தெரிவிக்க விரும்புகிறாளா? தொண்டைக்குள் என்னவோ அடைத்த உணர்வில் கண் ஓரத்து இமைகளில் கனத்த நீரை சமாளித்து கொண்டாள் மாதங்கி. என் கணவர் விடுதலையை விரும்பினால் அவருக்கு ஒரு தொல்லையாக இருந்து அவரை இம்சிப்பதை நான் விரும்பவில்லை. அதில் அர்த்தமும் இல்லை. இதை பற்றி யோசித்து முடிவுக்கு வர எனக்கு அவகாசம் தேவை. மெல்லிய குரலில் கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல் மாதங்கி பதிலளித்தாள்.